மாறன் சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீராவை வந்து மிரட்டி சம்மதிக்க வச்சுட்டாங்க நிச்சயத்துக்கு. அதை பார்த்துட்டு மாறன் வந்து கண் கலங்கி நிற்கிறாப்புலன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வீரா வந்து அதிரடியாக சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த கல்யாணம் ஒன்றும் தேவையே கிடையாது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் சொன்னால் புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, ஏன் நான் தான் வாக்கு கொடுத்துட்டேங்கிறல்ல, அந்த ராமச்சந்திரன் அவ்வளோ பெரிய மனுஷன், சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, முடியவே முடியாது, உன்னால் தெளிவாக வந்து பதிலை சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா, உன்னை எப்படி எனக்கு வழிக்கு கொண்டு வரணும்னு சரின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு அதிரடியாக திட்டம் போட்டு ஏமாத்துறாங்க வீராவை. வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேசி வீராக்கு இந்த மாதிரி பரிபூர்ணமாக சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து வள்ளிக்கு வந்து டவுட்டு வருது. அந்த பொண்ணு அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீ சொல்லிட்டேல்லம்மா, எதுவாக இருந்தாலும் மற்றதெல்லாம் நான் மாப்பிள்ளை வீட்டில் பார்த்து பேசிக்கிறேன் அப்படி அவங்கள வர சொல்லிடுறேன், நிச்சயத்தை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வள்ளி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத, நீ கண்மணி சொன்னா, அவங்க அம்மா சொன்னா, இதெல்லாம் வந்து நீ பேசுகிறது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு வாயால் வந்து மனப்பூர்வமாக வந்து அவளுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு எப்படி உடனே வந்து சம்மதிப்பா, ஏன் அவள் மனசு மாறக்கூடாதா, இவங்கெல்லாம் பேசி மாற்றிருப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு வந்து வைராக்கியமான பொண்ணு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட விருப்பத்தை கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுன்னு வள்ளி வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து ராமச்சந்திரன் வழக்கம் போல் எதையுமே வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீ எப்போதுமே வந்து நீ தப்பாக தான் சொல்லுவேன், அதனால் வந்து இன்றைக்கி என்ன உனக்கு புதுசாக அந்த பொண்ணு மேலே அக்கறை அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு என்றைக்குமே அக்கறை எல்லாம் இருக்குது, நான் எது சரியோ நீ சபையில் அசிங்கப்பட்டுறக்கூடாது மறுபடியும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வீராக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு வந்து செம கோபமாக வராங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, யாரை கேட்டு வந்து எனக்கு சம்மதங்கிறத விஷயத்தை வந்து ராமச்சந்திரன் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் இந்த கல்யாணத்தெல்லாம் வந்து பண்ணிக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஆமாம், நான் திரும்பவும் சொல்கிறேம்மா, அவளுக்கு என்னம்மா வந்து குறைச்ச, அந்த மாப்பிள்ளைக்கு ஒழுங்காக வந்து அவளை சம்மதிக்க சொல்லு, இல்லைன்னு வச்சுக்க மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாகி போயிடும், அப்புறம் நான் வந்து இந்த வீட்டில் வந்து அவள் கூட வந்து உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்றாளா அப்படின்னு சொன்னோன்னே, வீரா அங்கேருந்து கதவை திறந்துட்டு வராங்க. இப்போ என்ன விஷயம் உனக்கு, நான் வந்து கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு சம்மதிக்கணும் அவ்வளோதானே, சரி நான் சம்மதிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி வா வலிக்கு, உன்னை எப்படி எனக்கு சம்மதிக்க வைக்கணுங்கிறது நல்லாவே தெரியும், நிச்சயமாக காலம் பூரா வந்து அந்த மாறம் வந்து கஷ்டப்பட்டு கண் கலங்கிறத நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வீராவை வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு அலங்காரம் வந்து மாறன் வீட்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளையும் வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து வீரா வந்து அலங்காரம் பண்ணி கீழே அழைச்சிட்டு வராங்க. கீழே வந்து மாறன் வந்து ஓரமாக நிற்கிறாங்க. மாறனை வந்து வீரா பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க அந்த மாப்பிள்ளையும் வீராவும் மாலை மாற்றிக்கிறாங்க. பார்த்து முடிச்சுட்டு, நீ வந்து இப்படி செய்யலாமா அப்படின்னு கண்ணுலேயே வந்து கேட்குறாங்க. வீரா வந்து சும்மா பேருக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவருக்கு மாப்பிள்ளைக்கு மாலை போட்டுட்டு கையில் வந்து மோதிரத்தை மாட்டி விட்றாங்க. அதை பார்த்தோன்னா வந்து செம கோவத்தில் வந்து மனசு உடஞ்சி மாறன் போய் மேலே ரூம் கிட்ட போய் அவங்க அம்மா கிட்ட வந்து புலம்புறாங்க ஃபோட்டோவை பார்த்து. அம்மா, அவளுக்கு வந்து என் மேலே விருப்பம் இருக்குன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடான்னா நேற்றுக்கு வரைக்கும் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ திடீர்னு என்னடான்னா என் கண்ணு முன்னாடியே வந்து இன்னொருத்தனுக்கு மாலையை போட்டுட்டு நிச்சயங்க மோதிரத்தை மாட்டிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டா கல்யாணத்துக்கு. என்னால் வந்து இதை வந்து அவளுக்கு எனக்கு மேலே விருப்பம் இருக்குன்னு நான் நினச்சது எல்லாமே தப்பாக போயிடுச்சுமா, அவளுக்கு என்னை துளி கூட பிடிக்கல போல், அதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னுங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ மட்டும்தாம்மா அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்து என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை சந்தோஷமாக நான் வாழ்க்கையில் வாழ்கிறது எப்படி அவள் இல்லாமல் அப்படிங்கிறத கண் கலங்குறாங்க. அதோட ப்ரோமோ முடியுது.